அனைவருக்கும் வணக்கம். ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு சப்ஜெக்டோட ஒரு டீட்டெயில்ஸோட உங்களை இன்றைக்கி சந்திக்கிறது உங்களுடைய சங்கர் ஆர்டிசி அண்ட் ஸ்டார்பேட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நாம் வீடியோ போட்டாச்சு இன்றைக்கி. இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட இன்றைக்கி பேசக்கூடிய இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரெக்கார்டு புக் ஆப்பு நம்ம எல்லா ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸுக்கும் அவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி நேம் போட்டு அவங்களுடைய பிஸ்னஸில் அவங்க ஒவ்வொரு வாரமும் என்ன ஏர்ன் பண்ணணும், சம்பாதிக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும்னு விரும்புகிறாங்க, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரியான என்னென்ன மாதிரியான நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்றத ஒரு சிஸ்டம் மூலமாக, அதாவது ஒரு ஆப்பு மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வருமானத்தை நம்ம உருவாக்குறது, கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பை ரெக்கார்டு புக் ஆப்புன்றதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உருவாக்கி அவங்க மொபைல் மூலமாக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் குரூப்பில் எவ்வளோ பேர் இந்த ஆப்பை பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியல. ஆனால் பயன்படுத்தாதவங்க உங்கள் லீடர்ஸை காண்டாக்ட் பண்ணி உடனடியாக அந்த ஆப்பை வாங்கி பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஆப்பு மூலமாக நம்ம ஸ்மார்ட்டாக நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், ஸ்மார்ட்டாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெக்கார்டு ஆப் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மொபைலில் ஒரு ஆப்பாகவே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 534வது வாரம், இந்த வாரத்தினுடைய பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த வாரத்தினுடைய பேஜ் 534வது வாரம்னு இருக்கும். அதில் ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா வீக் சைடு நேம்ஸ்னு இருக்கும். உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன், அதான் வீக் சைடு. அந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் எவ்வளவு நபர்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இல்லை எவ்வளவு நபர்கள்ட்ட இருந்து எவ்வளவு பிவி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் எத்தனை நபர்களை நீங்கள் ஃபில்லப் பண்ண போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் காண்டாக்டில் ஒரு 10 பேர் உங்களுக்கு இப்போ உங்களோட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுத்துட்ருக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு உண்டான முயற்சியில் பேசிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி எந்த நபராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், வீக் சைடு அந்த நேம்ஸில் நீங்கள் அவங்க பேரை நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் நேம்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பிவி. இப்போ உதாரணத்துக்கு சந்தோஷ் அப்படின்னு ஒரு நேம்ஸ் நீங்கள் ஃபில்லப் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சந்தோஷ் அப்படின்ற நபர்கிட்ட இருந்து நீங்கள் எவ்வளவு பிவி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த வாரம் அப்படின்னா, ஒரு 2000 பிவி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 2000 பிவியை என்ன பண்ணலாம், நீங்கள் டைப் பண்ணால் போதும். 2000 பிவியை டைப் பண்ணிங்கன்னா அந்த 2000 பிவியை டைப் பண்ண உடனே பக்கத்தில் அது எத்தனை % இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே அந்த நபரை நீங்கள் அந்த நபர்கிட்ட இந்த 2000 பிவி உங்களுக்கு க்ளோசிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். அதை டிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த % வந்துடும். கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் 80% போடலாம். போட்டுட்டு இதை போட்ட உடனே எக்ஸ்பெக்ட் இன்கம் என்ன ஆகிடும், உங்களுக்கு 240 ரூபா இன்கம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிற மாதிரி உங்களுக்கு காட்டும். இதில் ஆட்டோமேஷனாக காட்டும். உங்களுக்கு 2000 பிவி முடித்தா 240 ரூபா உங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்றத காட்டிடும். அதுக்கு அடுத்தது இது க்ளோசிங் ஆயிடுச்சு. இப்போது உங்களுடைய அந்த பிவி உங்களுக்கு க்ளோசிங் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் க்ளோசிங் ஆயிடுச்சுன்னா அந்த க்ளோசிங்கில் 2000 பிவி என்ன பண்ணிடுங்க, போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த வாரத்தினுடைய இன்கம் 240ன்றது கன்ஃபார்மாக மை லைஃப் ஸ்டைலேருந்து எலிஜிபிள் ஆகிடும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதைத்தான் நம்ம ரெக்கார்டு புக் ஆப்பில் ஒரு சிஸ்டமாக ஒரு ஆட்டோமேஷனாக ஒரு ப்ராசஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செஞ்சு கொடுத்துருக்கோம். இதை உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஓகே, இப்படி நீங்கள் செஞ்சு ஒரு வாரத்தில் இந்த ரெக்கார்டு புக் ஆப்பை பயன்படுத்தி ஒரு வாரத்தில் 1 வீக்குக்குள்ளே 600 ரூபாய், அதாவது உங்களுடைய இன்கம், மை லைஃப்ஸோட இன்கம், எம்ஐ இன்கம் 600 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது கரண்ட் இன்கம் டிடிஎஸ் பிடிக்காமல் கரண்ட் அந்த வாரத்தினுடைய வருமானம் 600 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு சனிக்கிழமை 11 மணிக்கு மேலே உங்களுடைய எம்ஐ லைஃப் ஆப்பில் வரும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் உங்களுடைய லீடர் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஏசி அசோசியேட்டுக்கு கொடுத்தீங்கன்னா, உடனடியாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் 150 ரூபா, அதாவது 150 ருபீஸ் ஜிபேயில் உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 600 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு 150 ருபீஸ் உங்களுக்கு ஆஃபராக இந்த ஏசி அசோசியேட் மூலமாக உங்களுக்கு வழங்குவதற்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு ஒன்லி இந்த ரெக்கார்டு புக் ஆப்பு பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஓகே,
அப்போ ரெக்கார்ட் புக்கு பயன்படுத்தாதவங்க நீங்கள் உடனடியாக உங்கள் லீடர்ஸ்ட்டு கேட்டு அதை ஆப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. அதே சமயம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் கூட கொடுக்குறோம். அதே எம்ஐ இன்கமில் வந்து 1200 இன்கம் எலிஜிபிள் ஆகி இருந்ததுன்னா அவங்களுக்கு 300 rupees உடனடியாக அந்த வாரம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்த உடனே உங்களுக்கு ஜிபே உடனே அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அந்த ஜிபே பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் வரைக்கும் உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருவாங்க. இது இந்த வாரத்திலிருந்து இந்த வீக்கிலிருந்து இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாரும் பயன்படுத்தி இந்த ஆஃபரை எலிஜிபிள் மட்டும் இல்லை, இந்த ஆஃபரை அச்சீவ் பண்ணி எல்லாருமே ஒவ்வொரு வாரமும் நல்ல இன்கம் வாங்கணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு இன்றைக்கி சூப்பராக இந்த ஆஃபரை உங்களோட ஷேர் பண்ணதில் சந்தோஷமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் உங்களுடைய லீடர் மூலமாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டவுட்டுகளை கிளியர் பண்ணிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.